அன்பு, ஆனந்திக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனியா? குழந்தை நல்லா இருக்குல்ல? குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை சார், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னா. முடியலனாலும் வேலைக்கு வரேன்னு சொல்லுவா. இப்போ அவளே வரலன்னு சொல்கிறானா, அவ்வளோ டயர்டாக இருக்குன்னு நினச்சதான் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல, ஆனந்தி வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும். முடிஞ்சா வந்தா போதும் அன்பு. நீ அவளை கம்பல் பண்ணிலாம் வர சொல்லாத. இல்லை சார், நான் கம்பல்லாம் பண்ணல. ஆமா, அந்த துளசி வீட்டில் தான் இருக்காளா? ஆமாம் சார். அவ இருக்கும்போது நீ ஏன் ஆனந்தியை வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்திருக்க அன்பு? நீயும் லீவ் எடுத்துட்டு வீட்டில் இருந்த ஆனந்தியை பார்த்துக்க வேண்டியதானே? ஆனந்தியை பத்திரமா பார்த்துக்கோ. ஷீ இஸ் வெரி டேஞ்சரஸ். உண்மைதான் சார். ஆனால் இங்கே முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்கே. அதனால வீட்டில் யாழியை துணைக்கி இருக்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். யாழி நீ காலேஜ் போகல சார். தட்ஸ் குட். இருந்தாலும் ஆனந்திக்கு உடம்பு முடியலன்னா நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடு. வேற எதை பத்தியும் யோசிக்காத. பெரிய ஹாஸ்பிட்டல், பெஸ்ட் டாக்டரை வச்சு நாம ட்ரீட் பண்ணலாம். குழந்தை நல்லபடியா பிறக்க வேண்டியதுதான் முக்கியம். சார், கௌசல்யா மேடம் நல்ல டாக்டர் தான் சார். அவங்களுக்கு ஆனந்தியோட உடம்பை பற்றி மட்டும் இல்லை, மனசை பற்றியும் நல்லா தெரியும். செக்கப்புக்கு போகும்போதெல்லாம் அவகிட்ட பேசி தைரியம் கொடுக்கறதே அவங்க தான். சரி, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தா ஓகே. பட் ஏதாவது பெட்டர் ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் செலவை பத்தி நீ யோசிக்காத. என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நிச்சயமா சொல்றேன் சார். பேசும்போது ஞாபகம் வந்துச்சு அன்பு, அந்த ரிப்போர்ட்டும் பென்ட்ரைவும். ஆமா சார், மித்ரா மேடம் கொடுத்தாங்க. நானே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். என்ன அன்பு சொல்லு. ஆனந்தி அந்த ஹார்ட் பீட் கேட்டாளா? ஐயோ சார், நாங்க 2 பேருமே கேட்டோம். அதை கேட்டதும் ஆனந்திக்கு அழுகையே வந்துருச்சு சார். அவ்வளோ சந்தோஷம். எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி மொத்த இன்ஜினையும் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு சார். என்னமோ ஒரு சொல்ல தெரியாத ஒரு சந்தோஷம், ஒரு மாதிரியான உணர்வு. என்னமோ அந்த குழந்தை நம்ம கூட பேசிட்டு இருக்கிற மாதிரியே. ஆமா அன்பு, அதேதான். அப்படிதான் உள்ளுக்குள்ள அவ்வளோ எமோஷனல் ஆயிடுச்சு கேட்கும்போது. ஏதோ ஒரு கனெக்ஷன். சார், உங்களுக்கு நீங்க எப்ப கேட்டீங்க? என்ன அன்பு, ஹாஸ்பிட்டல்ல நான் தானே முதல்ல ஹார்ட் பீட் கேட்டேன். ஓ ஆமா சார், சாரி, அதை மறந்தே போயிட்டேன். ஆனா அதை கேட்டா ஆனந்தி மென்டலி ஸ்ட்ராங் ஆவான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கே சார். டாக்டர் பார்த்த சாரதி சொன்னார். அது எவ்வளவு உண்மைன்னு அந்த ஹார்ட் பீட் ஆனந்தி கேட்கிறப்ப தான் சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவன் முகத்துல தெரிஞ்ச அந்த சந்தோஷம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது சார். நீங்க எங்களுக்கு செஞ்சது ரொம்ப பெரிய உதவி சார். அந்த ஹார்ட் பீட் மொபைல்ல வச்சிருக்கியா? அது எங்க இருக்கு? இல்ல சார், அது பென்ட்ரைவ்ல தான் இருக்கு, வீட்ல இருக்கு. அதுக்கு தான் கேட்டேன். வீட்லயே பத்திரமா வச்சிருந்து நீங்க மட்டும் கேளுங்க, வேற யாருக்கும் சொல்லாதீங்க. இல்ல சார், சொல்ல மாட்டேன். என்ன சார்? இல்ல அன்பு, ஒண்ணும் இல்ல. இல்ல சார், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட என்ன சார் தயக்கம், சொல்லுங்க சார். இல்ல அன்பு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் கேபினுக்கு போறேன், நீ வேலையை பாரு. டேய் மாப்ள, என்னடா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றாரு மகேஷ் சார்? சொல்ல வந்ததை சொல்லாம வேற என்னென்னமோ பேசிட்டு போறாரா? டேய் என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள, மகேஷ் சார் என்கிட்ட ஏதோ பேச வந்துட்டு ஆனந்தி எப்படி இருக்கா, குழந்தை எப்படி இருக்குன்னு வேற என்னென்னமோ பேசிட்டு போறாரு. ஹேய், அவர் அப்படி பேச வந்துட்டு பேசாம போற அளவுக்கு என்னடா இருக்கு? உனக்கு தான் ஏதோ தோணுது. அப்படிலாம் எதுவும் இருக்காது மாப்ள. இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கணும்.